சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள போரூர் புனித சூசையப்பர் ஆலயம் விசுவாசத்தின் அடையாளமாக திகழ்கின்றது. தொழிற்சாலைகள் நிறைந்த இப்பகுதிக்கு தென் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலிருந்து தங்கள் பணியின் நிமித்தமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து குடியமர்ந்தனர். அவர்களின் ஆன்மீக தேவையை நிறைவேற்றும் வண்ணம் முதலாக போரூர் ஏரிக்கரை அருகில் அருட்தந்தை பி. ராயண்ணா வழிகாட்டுதலில் சிறிய இடம் வாங்கப்பட்டது. 1981 சிமெண்ட் ஓடுகளால் ஆன ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. இறை மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே அவர்களின் விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப இப்பகுதியில் சில ஆண்டுகளுக்கு பிறகு போரூர் பாளையக்கார தெருவில் மீண்டும் அருட்தந்தை பி. ராயண்ணா அவர்கள் ஆலயம் கட்ட இடம் வாங்கினார். 1986 அருட்தந்தை எஸ்.ஜே. அந்தோணிசாமி அவர்களின் பெரும் முயற்சியினால் தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் பெயரால் ஆலயம் கட்டப்பட்டு வேலூர் மறை மாவட்ட மேனாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின் அவர்களால் அர்ச்சித்து புனிதப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 1987 முதல் 1994 வரை பங்குத்தந்தையாக இருந்த அருட்தந்தை பேட்ரிக் அவர்களின் பணிக்காலத்தில் பங்கில் பணியாற்ற பெத்லமைட் அருட்சகோதரிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான தங்கும் இடம் வாங்கி இல்லம் கட்டப்பட்டது. புனித சூசையப்பர் மெட்ரிக் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதும் தந்தை அவர்களது பணிக்காலத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1994 2001 வரை பங்குத்தந்தையாக இருந்த அருட்தந்தை பி. கே. பிரான்சிஸ் அவர்களின் பணிக்காலத்தில் கிளை பங்குகளாக இருந்த மணப்பாக்கம், வலசரவாக்கம், மாதாநகர், குன்றத்தூர், நந்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் ஆலயம் கட்ட இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட்டது. பின்னாளில் இவை பங்குகளாக உயர்த்தப்பட தந்தை அவர்களின் பெரும் முயற்சியே காரணம். 2001 முதல் 2008 வரை பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை சின்னப்பா அவர்களின் சீரிய முயற்சியினால் ஆலய பலிபீடம் புதுப்பிக்கப்பட்டது. புனித ஜோசப் அரங்கம், சென்ட் ஜோசப் ஹால் கட்டப்பட்டது. பள்ளி கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 2008 முதல் 2013 வரை பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களின் உதவியோடு பங்கு பேரவையின் முயற்சியால் 2013 பங்கின் 25ஆம் வெள்ளி விழா நினைவாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. 2013 முதல் 2018 வரை பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை சார்லஸ் குமார் அவர்களின் பணிக்காலத்தில் இறை மக்கள் தனிமையில் சந்தித்து இறைவனுடன் உறவாட நற்கருணை ஆலயம் கட்டப்பட்டது. பங்கு தந்தையர்கள் தங்க வீடுடன் கூடிய இடம் வாங்கப்பட்டது. வெள்ளி விழா நினைவு பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. 2018 முதல் 2021 வரை பங்கு தந்தையாக இருந்த அருட்தந்தை அருள்ராஜ் அவர்கள் பங்கு மக்களின் உதவியுடன் புனித சூசையப்பர் மற்றும் அன்னையின் கெபியினை புனரமைத்தார். புதிய இருக்கைகள் ஆலயத்தினுள் இடம்பெற்றது. அன்று சிறு விதையாக போரூர் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் வாழ்வில் விதைக்கப்பட்ட விசுவாச விதை பங்கில் பணியாற்றிய அனைத்து பங்கு தந்தையர்களின் அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பினாலும் முயற்சியினாலும் விருட்சமடைந்து பல கிளை பங்குகளாக தழைத்து நின்றது. இப்பங்கின் கீழ் கிளை பங்குகளாக இருந்த மதுரவாயில், ராமாபுரம், வலசரவாக்கம், ஐயப்பன்தாங்கல், மாதாநகர் மற்றும் நந்தம்பாக்கம் போன்றவை இன்று பங்குகளாக உயர்த்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களின் விசுவாச வாழ்விற்கு ஒரு அடித்தளமாக போரூர் தாய் பங்கு விளங்குகின்றது. ஒரு தாய் எவ்வாறு தன் பிள்ளைகளை வளர்த்து ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது பெருமை அடைவாளோ அதுபோன்றுதான் புனித சூசையப்பர் ஆலய போரூர் பங்கும் இப்பங்குகளின் விசுவாச வளர்ச்சியை கண்டு பெருமை அடைகிறது. இப்பங்கின் வரலாற்றில் புதிய மைல்கல்லாக தற்போது பங்கு தந்தையாக உள்ள அருட்தந்தை பாலசாமி மற்றும் பங்கு பேரவை,
பங்கு மக்கள் முழு முயற்சியுடன் 2025 யூபிலி ஆண்டின் நினைவாக ஆலயத்தின் பலிபீடம் மற்றும் உட்புற பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புனித சூசையப்பரின் வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக மொசைக்கினால் ஆன கண்ணாடிகள் ஆலயத்தின் பக்கவாட்டு சுவர்களில் இடம்பெற்றுள்ளன. ஆலய ஜன்னல்களில் புனிதர்களின் திருவுருவங்கள் அமையப்பெற்று ஆலயத்தை, மக்களின் ஆன்மீகத்தை மேலும் மெருகூற்றுகின்றது. புனித லூர்து அன்னைக்கென கெபி கட்டப்பட்டுள்ளது. ஒப்பனை அறையும் ஆலய வளாகத்தினுள் இடம்பெற்றிருப்பது சிறப்பு. இன்று புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கும் இவ்வாலயம் நம் ஒவ்வொருவரின் விசுவாச வாழ்வின் சாட்சியாக அமைந்துள்ளது. புனித சூசையிடம் வாருங்கள், சுகமாய் வாழுங்கள் என்ற விருது வாக்கோடு இவ்வாலயத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை தினமும் நாடி வந்து அவர் தருகின்ற வரங்களையும் நலன்களையும் பல பெற்று தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு பிள்ளைகளே, மூவொரு கடவுளை ஆராதிக்கவும் துதிக்கவும் அதோடு என்னை மகிமைப்படுத்தவும் இந்த யூபிலி ஆண்டின் நினைவாக நீங்கள் மேற்கொண்ட இந்த முயற்சிகளை நினைத்து அகமகிழ்கின்றேன். தொடர்ந்து இதே நம்பிக்கையோடு, அன்போடு, ஒற்றுமையோடு உங்கள் குடும்ப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் பொது வாழ்விலும் செயல்பட எனது ஜெபங்களும் வாழ்த்துக்களும் பரிந்துரையும் ஆசீரும் என்றும் இருப்பதாக.